வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப டைம் எடுத்துக்க போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க. இன்னைய நாளில் நடந்த ஒரு முக்கியமான சினிமா அப்டேட்டை நான் ஒரே நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிடுறேன். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊர் நல்ல ஊர், கரகாட்டக்காரன், கோபுர தீபம் போன்ற பல படங்களை தமிழ் சினிமாவில் எழுதி இயக்கி நடித்து 80ஸில் யாரும் தவிர்க்க முடியாத ஒரு மெகா ஸ்டாராக இருந்த நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்களோட சாமானியன் படம் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தை வந்து இயக்குனர் ராகேஷ் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. மேலும் ராதா ரவி, எம்எஸ் பாஸ்கர் ஆகியோர் ஒரு முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் நேற்று நம்ம ராமராஜன் அவர்கள் முக்கியமான கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் எத்தனையோ நடிகர்கள், இயக்குனர்கள், கதாநாயகர்கள், இத்தனையோ புதுமுகங்களை நான் அறிமுகப்படுத்தி வச்சுருக்கேன். ஆனால் என்னோட கஷ்ட காலத்தில் யாரும் என்னை வந்து சந்திக்கலை, யாரும் என்கிட்ட வந்து நலம் கூட விசாரிக்கலை அப்படின்னு சொல்லி தன்னோட மன வருத்தத்தை வெளிப்படுத்தியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இசைஞானி இளையராஜா தான் ஒரு முக்கியமான காரணம் ரசிகர்கள் மனசில் தான் இடம் பிடிச்சு நிற்கிறதுக்கு. அவரோட இசையினால தான் மக்கள்கிட்ட அவரால் எளிமையாக போய் சேர முடிஞ்சு அப்படின்னு சொல்லி தன்னோட கருத்தை வெளிப்படுத்தினது மட்டும் இல்லாமல் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காப்புல. மேலும் வந்து தன்னோட ரசிகர்கள் தான் தனக்கான டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ரசிகர்களை ரொம்ப பெருமைப்படுத்தியிருக்காரு நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள். மேலும் இந்த படத்தை எப்படி தன்னோட கரியரோட ஸ்டார்டிங்கில் மக்கள் அவரை சப்போர்ட் பண்ணி வளர்த்து விட்டீங்களோ அதே மாதிரி இந்த சாமானியன் படத்துக்கும் சப்போர்ட் பண்ணி படத்தை வெற்றியடைய வைக்கணும்னு சொல்லி அவர் நம்ம ரசிகர்கள் எல்லாத்தையும் வேண்டுகோள் விடுத்திருக்காரு. ரசிகர்கள் எல்லாரும் படத்தை வெற்றி பெற வைக்கிறதுல மும்முரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க நண்பர்களே. மேலும் நம்மளும் அந்த படக்குழுக்கும் நம்ம மக்களின் நாயகன் ராமராஜன் அவர்களுக்கும் நம்ம வாழ்த்துக்களை சொல்லிடலாம். படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.